ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா, அதே சமயத்துல ரொம்ப டெலிஷியஸான பட்டர் குக்கீஸ் வீட்ல எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீட்லயே இந்த மாதிரி குக்கீஸ் ரெடி பண்ணும்போது நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி குழந்தைங்களுக்கு புடிச்ச மாதிரி நட்ஸ், சாக்கோ சிப்ஸ் அந்த மாரி நெறைய டிஃபரண்டான வேரியன்ட்ஸ்ல பண்ணலாம். பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல்லா பட்டர்லயே பண்றதுனால நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் குடுக்கும். இந்த குக்கீஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதோட ஐசிங் சுகரை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு பேல் ஒயிட் கலரில் சுகர் நல்லா அதில் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா மைதாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மைதா, ஐசிங் சுகர், பட்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப ட்ரையாக இருக்க டைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வேணால் 1 or 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் அதில் சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப லூசன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு சாக்கோ குக்கீஸ் வேணும் அப்படின்னா மைதாவை ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த 10 கிராம்ஸ்க்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் குக்கீஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா ஒரு டோ கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கிளிங் ரேப்பில் சுற்றி அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் அதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். அது நல்லா டைட் ஆகி பட்டர், ஐசிங் சுகர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது செட் ஆகிடும். அப்படியே மிக்ஸ் பண்ண உடனே எடுத்து நம்ம ஷேப் பண்ணோம் அப்படின்னா ஓடிஜியில் பேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் எல்லாமே அந்த ட்ரேயில் அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் அதை செட் பண்ண விடுறோம். 30 மினிட்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதை எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதோட வெயிட்டை முதல்ல செக் பண்ணணும். ஒரு குக்கியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ்க்கு லெஸராக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அதை பேக் பண்ணால் போதும். எபோவ் 20 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் அந்த குக்கீஸ்லாம் பேக் ஆகிறதுக்கு. இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி 30 மினிட்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சுட்டு நம்ம மோல்டு பண்ண ஆரம்பிக்கும் போதே ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். டெம்பரேச்சர் வந்து 190 டிகிரி வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டோவை நம்ம 4 to 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 10 to 15 மினிட்ஸில் பட்டர் குக்கீஸ் ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும்.